السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده، صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஏனைய நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள் அனைவர்கள் மீதிலும், ஹதீது துறையில் மூமின்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற, சங்கைக்குரிய, நாம் எல்லாம் போற்றி புகழுகின்ற, குர்ஆனுக்கு அடுத்ததாக சஹீஹுல் புகாரி என்கின்ற ஹதீத் பேழையை எங்களுக்கு தந்திருக்கின்ற ஷைഖுல் இஸ்லாம் இமாமுனா அல் ஹாஃபில் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரியில் ஜுஅஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய பேரிலும் அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியவனாக, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, உலமா மாணவர்களே, ஹாஃபில்களே, பள்ளிவாயல் தர்மகர்த்தாக்களே, ஜமாஅத்தார்களே, சகோதரர்களே, வெளியில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சங்கைக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருள்மிகு நபிமொழிகளை பாராயணம் செய்கின்ற சஹீஹுல் புகாரி மஜ்லிஸ் இன்று நமது கல்முனை முஹியுத்தீன் ஜுமா பெரிய பள்ளி வாயலில் வருடா வருடம் இடம்பெறுவது போல் ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கின்றது. பல நூறு ஆண்டுகளாய் தொடருகின்ற இந்த பணி மிகவும் மகத்தான ஒரு பணி என்கின்ற காரணத்தினால்தான் இமாம்களாகிய அறிஞர்கள் இதை மிக பெரும் ஒரு நற்செயலாக எங்களுக்கு சமுதாயத்திலே தொடக்கி வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாத்தின் 7வது நூற்றாண்டை கடந்த நிலையில் புகாரி மஜ்லிஸ் பாராயணம் உலகில் ஆரம்பிக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் பூராக நாங்கள் கணக்கெடுத்தால் 700 வருடங்களாக இந்த புகாரி மஜ்லிஸ் ஓதப்படுகின்ற வளமை இருக்கிறது. அந்தந்த ஊர்களின் பள்ளிவாயல்களுடைய வரலாறுக்கு கணக்கிட்டு பார்த்தால் அந்தந்த ஊர்களிலும் பல நூறு வருடங்களாக இந்த புகாரி மஜ்லிஸ் என்கின்ற பாராயணம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம அர்ஹம் குலஃபாஇ, இறைவா என்னுடைய ஹலீஃபாக்கள், என்னுடைய பிரதிநிதிகளுக்கு நீ கருணை புரிவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், மன் குலஃபாஉக, உங்களுடைய ஹலீஃபாக்கள் பிரதிநிதிகள் யார் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு கூறினார்கள், அல்லதீன, அவர்கள் என்னுடைய ஹதீதுகளை அறிவித்து மக்களுக்கு எடுத்துரைத்து அதனை மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்ற சாரார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் புகாரி மஜ்லிஸை நடத்தக்கூடிய உலமாக்களும் அதை போதிக்கக்கூடிய அறிஞர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிரதிநிதிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் புகாரி மஜ்லிஸிலே உரையாற்றுகின்ற உலமாக்களுக்கு ஒரு வெள்ளை துணியை விரித்து அதிலே அமர வைப்பார்கள். தொழுகை நடத்துகின்ற இமாமை
ஒரு வெள்ளை துணியின் மீது அவரை நிறுத்தி அந்த தொழுகையை மேற்கொள்வார்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய பிரதிநிதியாகத்தான் அந்த உலமாக்கள், அந்த ஹுலஃபாக்கள் இந்த ஹதீதுகளை நமக்கு வாசிக்கின்றார்கள், அதனுடைய விளக்கங்களை சொல்கிறார்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலி பேர்வளை, கொழும்பு இது போன்ற பல பிரதேசங்களுக்கு சென்றால் ஒரு ஊசி கீழே விழுந்தால் அதனுடைய சப்தத்தை நமது காதுகள் உணரக்கூடிய அளவுக்கு அமைதியான சபையில் தான் இப்படியான புகாரி மஜ்லிஸ்கள் வாசிக்கப்படும். அங்கு வருகின்றவர்களுக்கு உணவு வழங்கப்படுகின்ற பொழுது யாரும் தன்னுடைய நாவுகளால் வாய்களால் பேசுவதில்லை, சைக்கினையால் தான் பேசுவார்கள். அதற்கு பணிவுடை செய்கின்றவர்கள் பெரும் பெரும் படித்தவர்கள், சமூகத்தில் உயர்ந்த மட்டத்தில் உள்ளவர்கள் அதற்காக பணிவுடை செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இதனுடைய பெருமானம் தெரியும். ஆனால் நாம் அப்படி அல்ல. யாராவது ஒருவரை அதற்கு பொறுப்பாளராக நியமிப்பதில் தான் பெருமை கொள்கிறோமே தவிர அந்த காரியத்தை நாம் செய்வதிலே நமக்கு இருக்கின்ற பெருமையை நாங்கள் உணர்வதில்லை. எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதை எடுத்துச் சென்று மக்களுக்கு சொல்லுகின்ற விஷயத்தில் அதனுடைய பெருமதியை உணர வேண்டும் என்றால் ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சையதுனா அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே ஒரு நபிமொழி, ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அவர்கள் அந்த செய்தியை எடுத்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த செய்தியை நான் எடுத்து சொல்லுவதற்கு ஏதாவது நீங்கள் தான் சொன்னீர்கள் என்பதற்கு என்ன சான்று என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் அணிந்திருந்த பாதணி செருப்பை தன்னுடைய கையிலே ஆதாரமாக கொடுத்தார்கள். அந்த சஹாபி எடுத்து சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வார்த்தையை சுமந்து செல்லுவதற்கு தன்னுடைய ஆதாரமாக அவர்கள் அணிந்த பாதணி கையில் கிடைத்த பொழுது அதை பெருமையாக சுமந்து சென்றவர்கள் தான் சஹாபாக்கள். நாம மௌலைமார்களுக்கு சர்டிபிகேட் பார்க்கிறோம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கொடுத்த இந்த சான்று, இதை அடிப்படையாக வைத்துத்தான் இன்றைக்கு அட்டைகளில் மட்டைகளில் சர்டிபிகேட் எழுதி கொடுக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீதை, ஒரு ஹதீதை எடுத்துச் செல்வதற்கு சான்று. மூத்த உலமாக்களுக்கு மத்தியிலே புகாரிக்கு விளக்கம் சொல்வதாக இருந்தால் கட்டாயமாக அவர் யாராவது ஒரு உஸ்தாதிடத்தில் புகாரிக்கு விளக்கம் சொல்ல தகுதி பெற்றவர் என்பதற்கான சான்றிதழ் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக கவனிக்கப்பட்டது. நம்முடைய கடைசியாக நம்முடைய ஊரில் வாழ்ந்து மறைந்த மூத்த ஆலிம்களில் மர்ஹூம் யாசீன் ஆலிம் அன்னவர்கள், அல்லாஹ் அவர்களுடைய மன்னரையை ஒளிமயமாக்குவானாக. அதே போல மர்ஹூம் பெரிய ஷம்சுத்தீன் ஆலிம் பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள், அவருடைய வீட்டிலே புகாரிக்கான சான்றிதழ் முன் மண்டபத்திலேயே கொழுகி இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு உயர்ந்த பணி, மிக பெருமதியான பணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய பிரதிநிதிகள் இந்த நபி மொழிகளை விளக்கம் சொல்கிறவர்கள். அப்படியான இந்த புனிதமான கடமையில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். பாருங்கள், ஸஹீஹுல் புகாரி ஒரு ஊருக்கு பெருமை. ஏன் தெரியுமா? ஸஹீஹுல் புகாரி என்பது ஊருக்கு பெருமை. சின்ன குழந்தையை கூட கேட்டு பாருங்கள், குர்ஆனுக்கு அடுத்ததாக என்னவென்று கேட்டால் அவர்கள் புகாரி என்று சொல்லுவார்கள். ஏன்? புகாரி என்பது எந்த வார்த்தை? புகாரா என்கின்ற ஊரிலே இமாம் முஹம்மது இஸ்மாயில் அல் புகாரி என்கின்ற இந்த முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி என்கின்ற இந்த அறிஞர் பிறந்த காரணத்தினால் அந்த ஊரினுடைய பெயர் அந்த கிரந்தத்துக்கு வந்திருக்கிறது. ஸஹீஹுல் புகாரி என்றால் புகாரி என்ற ஊரை சேர்ந்த அந்த அறிஞருடைய அந்த கிரந்தம் என்ற அர்த்தம். ஊருக்கு பெருமை. நல்லது செய்தால் ஊருக்கு பெருமை, கெட்டது செய்தால் அதே ஊருக்கு அவமானம். அந்த பெரியார், அந்த பேரறிஞர் நடந்து சென்று நாடு பூராக அலைந்து ஹதீதுகளை சேகரித்து ஒரு கிரந்தத்தை உருவாக்கி இருக்கிறார்.
இன்று வரைக்கும் உலகம் அழிகிற வரைக்கும் சஹீஹுல் புகாரி என்று அந்த பெயர் வந்திருக்கிறது என்றால் புகாரி என்பது அந்த அறிஞருடைய மண்ணின் பெயர். மண்ணுக்கு புகழ் சேர்த்து இன்று கூட அது உலகம் பூராக பேசப்படுகிறது. இன்று எத்தனையோ பேர் அந்த பெயரை பெயராக வைத்திருக்கிறார்கள். நம்மில் சிலருக்கு புகாரி என்று பெயர் இருக்கும். அது ஒரு ஊருடைய பெயர். அந்த பெயரை சூட்டுகின்ற பொழுது யாருமே பொருள் பார்க்கவில்லை. கருத்து பார்த்து தானே பெயர் வைக்கிறோம், ஸ்டைல் பார்த்து தானே பெயர் வைக்கிறோம். ஆனால் புகாரி என்ற பெயரை தங்கள் பெயராக வைத்த யாருமே பொருள் பார்க்கவில்லை. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவருடைய ஊரின் பெயரை பரக்கத்துக்காக எம்முடைய சகோதரர்கள் எம் முன்னோர்கள் சுமந்து கொண்டார்கள். பொருள் பார்க்கவில்லை. பொருள் பார்த்தா என்ன வரும்? புகாரி என்கிற ஊர்ல பேர் தான் வரும். என்னடா ஊர்ல பேரை வச்சிருக்கிறாய் என்று கேட்டா எப்படி இருக்கும்? ஆனால் அதை அருள் பாக்கியமாக நினைத்தார்கள் எங்களுடைய முன்னோர்கள். ஆனால் புகாரி மஜ்லிஸுக்கு மக்களை காணவில்லை. அதற்காகத்தான் இந்த முறை நேர மாற்றத்தோடு இவ்வளவு மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள் ஹதீஸ் கலையில் எல்லா அறிஞர்களும் முதலாவது ஒரு ஹதீஸை முற்படுத்துவதாக இருந்தால் ஒரு ஹதீஸை முற்படுத்துவார்கள். இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வ ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ومن كانت هجرته للدنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه. என்ன தெரியுமா? எந்த செயலுக்கும் எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் எந்த செயலாக இருந்தாலும் எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும். இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத். உங்கள் செயல்கள் எண்ணங்களை கொண்டே கூலி கொடுக்கப்படும். அந்த ஹதீஸ் தான் முதலாவது ஹதீதாக எல்லோரும் நாம சூரத்துல் ஃபாத்திஹா ஓத கிட்ட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுவோம் அல்லவா? சாப்பிட கிட்ட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்ல காரியம் அத்தனைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது எப்படி மகுடமோ அதுபோல எந்த ஹதீதுக்களை அறிஞர்களாக இருந்தாலும் இந்த இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத் என்கிற ஹதீதை முதன்மையாக முற்படுத்துவார்கள். ஏனென்றால் அந்த ஹதீதுக்கலையினுடைய எண்ணத்தில் அவர்களுடைய தூய்மை, அந்த ஹதீதை முற்படுத்துவார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள் கூட ஹதீதை சொல்லுவதற்கு முன்னர் இந்த ஹதீதை முதன்மைப்படுத்தி விட்டுத்தான் தன்னுடைய கிதாபை ஆரம்பிக்கிறார்கள். இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத். சகல செயல்களும் எண்ணங்களை கொண்டுதான் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, கூலி கொடுக்கப்படுகின்றன. வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. ஒவ்வொரு மனிதனும் அவன் எதை எண்ணி ஒரு காரியத்தை செய்கிறானோ அந்த கூலிதான் அவனுக்கு கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு. யாருடைய ஹிஜ்ரத்தாவது இலல்லாஹி வ ரசூலி. அல்லாஹ் ரசூலுக்காக மக்காவை விட்டு மதீனாவுக்கு யாராவது ஹிஜ்ரத் சென்றால் ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி. அவருக்கு அல்லாஹ் ரசூல் கிடைக்கும். அல்லாஹ் ரசூலுக்காக ஹிஜ்ரத் போனா அல்லாஹ் ரசூல் கிடைக்கும். ஏன்னா ஹிஜ்ரத் சென்ற சஹாபாக்கள் மக்காவில் தங்கள் உறவுகளை இழந்து, பெற்றோரை இழந்து, பிள்ளைகளை இழந்து, குடும்பங்களை இழந்து, சொத்துக்களை இழந்து, சகல வஸ்துக்களையும் இழந்துதான் அந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். எதற்காக? அல்லாஹ்வும் ரசூலும் நிராகரிக்கப்படுகின்ற இந்த ஊரிலே நான் வாழ்வதற்கு இந்த ஊர் தகுதி அல்ல என்று மறுத்து சென்றார்கள். ஆனால் அதில் ஒரு நபித்தோழருக்கு மதீனாவிலே ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்ற விருப்பமும் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா. உலக தேவைக்காக யாராவது ஹிஜ்ரத் வருவீர்களாக இருந்தால், அவிம்ரஅத்தின் ஒரு பெண்ணுக்காக, அப்படி ஒரு தேவைக்காக நீங்கள் ஹிஜ்ரத் வருவீர்களாக இருந்தால், துனியாவுக்கு வந்தால் நீங்கள் துனியாவை அடைந்து கொள்வீர்கள். பெண்ணுக்காக வந்தால் அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்வீர்கள். ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை. அந்த நபித்தோளுடைய உள்ளத்தில் இருந்த எண்ணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொண்டார்கள். அப்ப நாம இந்த மஜ்லிஸ்ல இருக்கிறதுக்கு முதலாவது நோக்கம் 30 நாட்கள் எண்ணம் தூய்மையாக்கப்பட வேண்டும். என்ன எண்ணம்? நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்கின்ற பாக்கியம் என் கண்களுக்கு இல்லை.
நீங்கள் பேசிய வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் என் காதுகளுக்கு இல்லை. உங்கள் பாதத்தை சுமந்த பாக்கியம், அந்த பாதணி பெற்றது, அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்லை. ஆனால் உங்கள் வார்த்தைகளை யாராவது ஒருவர் சொல்ல அமர்ந்திருந்து கேட்கின்ற பாக்கியத்துக்கு அல்லாஹ் எனக்கு நசீபாக்கி இருக்கிறானே, அதற்காக இந்த இடத்தில் இருக்கிறேன் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்ற எண்ணத்தோடு இந்த புகாரி மஜ்லிஸிலே நாங்கள் இருப்போம் என்றிருந்தால், சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் தோழர்களே, உங்களுக்கு பிறகு ஒரு சமுதாயம் வரும், என்னை அவர்கள் கண்டதில்லை, நான் சொன்னவைகளை கேட்டதில்லை, அவர்கள் என்னை கேள்விப்பட்டிருக்கிறார்கள், உங்களை விட கடுமையாக என் மீது அன்பு வைக்கக்கூடியவர்களாக அவர்கள் வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொன்னார்களே, அந்த சமுதாயத்தின் ஒருவனாக நானும் நீங்களும் ஆகுவதற்கு என்னதான் தடை இருக்கிறது? இந்த உலகத்துக்காக எவ்வளவோ நேர காலங்களை செலவு செய்து விட்டோம். இதற்காக எங்களை தியாகிக்க நாம் தயாரில்லை என்றால் மிகவும் கைசேதம் அல்லவா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அதுதான் நாங்கள் இந்த மஜ்லிஸை கண்ணியப்படுத்த வேண்டும். இவ்வாறு ஓதப்படுகின்ற ஹதீதுகள், சொல்லப்படுகின்ற பயான் நிகழ்வுகளின் மூலமாக அல்லாஹ்வினுடைய அருள் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதலாவது பாடமாக இந்த புகாரியிலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், பாபு கைஃப கான பதுஉல் வஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஹி எவ்வாறு இறங்கியது என்ற பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய தொடக்கம் என்ன? வஹி, அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்பட்ட வஹி. அந்த வஹி எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டது என்று முதலாவது பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் பல செய்திகளை, நபி மொழிகளை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். வஹி என்பதை பொறுத்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வஹி என்பதை தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களின் வாய் திறந்து எதையும் பேசுவதில்லை. யாரு பொறுப்பு? அல்லாஹு தஆலா பொறுப்பு. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த வஹியை பற்றி சொல்கிறான், நபி அவர்களை பற்றி சொல்கிறான். வன்னஜ்மி இதா ஹவா அத்தியாயத்திலே வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை, ஒரு அச்சரத்தை உச்சரித்தாலும் அது வஹியாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விடயத்திலும் ஏனைய நபிமார்களுடைய விஷயத்திலும் ஒரு வித்தியாசம் இருக்குது, தெரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு காலத்திலேயும் நபிமார்கள் வந்த உடனே அந்த சமுதாயத்தவர்கள் அவர்களை பார்த்து இது ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லுவார்கள். இது வழக்கம். எங்களை போல ஒருத்தன் தானப்பா, இவரு சொல்லி நாங்க முஸ்லிம் ஆகணுமா என்று கேட்பார்கள். இது வளமை. அபஷரம் மின்னா வாஹிதன் நத்தபிஉ, எங்களை போல ஒருத்தனையா ஓய் நாங்க பின்பற்றணும் என்று கேட்டார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொன்னார்கள், உங்களுடைய தோழராகி இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலவாத் சொல்லாட்டி முனாஃபிக், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லாத்தான் இருந்தார் தம்பி, ஆனா என்னமோ நடந்துட்டு பொழைச்சு போயிட்டார் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். நல்லாத்தான் இருந்தார், ஆனா பொழைச்சு போயிட்டார். 40 வயது வரைக்கும் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதி, உண்மையானவர், பொழைச்சு போயிட்டார். அல்லாஹ் கிட்ட ஒரு வழக்கம் இருக்குது, மத்த நபிமார்களுக்கு யாராவது ஏதாவது சொன்னா அவங்கதான் மறுமொழி சொல்லுவாங்க. ஒரு நபியை பார்த்து நீங்க ஒரு பைத்தியக்காரால் என்று சொன்னா அந்த நபி இல்லடாப்பா நான் பைத்தியம் இல்ல, நான் நல்லாள் தான், நான் சொல்றது நம்பு என்று சொல்லிவிட்டு போவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல யாராவது ஏதாவது இடக்கு முடக்க சொல்லிட்டான்னு சொன்னா அதற்கு அவர்கள் மௌனமாக இருப்பார்கள், அல்லாஹ் மௌனமாக இருக்க மாட்டான். அதற்கு மறுமொழியை அல்லாஹ் சொல்லி விடுவான். அப்படித்தான் தம்பி லல்ல என்று சொன்னானே நபி முஹம்மது என்ற ஆள் நல்லா இருந்தவர் வழி தவறி போயிட்டார். இன்றைக்கு கூட சொல்றாங்க
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வருட காலம் தவறிய வழிகேட்டில் இருந்தார்கள். 40க்கு பிறகுதான் நபிக்கு அல்லாஹு தஆலா நல்ல புத்தியையும் வழியையும் கொடுத்தான் என்று உலமாக்கள் சிலர் பேசுகின்றார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா, நாவழிவி போயிருவல. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அப்படி சொல்லக்கூடாது. இதற்கு அல்லாஹு தஆலா சொன்னான், வன்னஜ்மி இதா ஹவா அத்தியாயத்தில் மா லல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா, உங்களுடைய தோழராகிய இந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொழுதும் வழி தவறவில்லை. ஏன் தெரியுமா? வமா யன்திகு அனில் ஹவா, ஒரு காலத்திலும் தன்னுடைய மனவிருப்பத்தின்படி அந்த நபிகள் பேசியது கிடையாது. இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அது அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்ட வஹியே தவிர வேறு எதையும் அந்த நபிகள் பேசியது கிடையாது. அதனாலதான் குர்ஆனுக்கு இஸ்லாத்தில் எந்த அளவு உரிமையும் மரியாதையும் கண்ணியமும் இருக்கிறதோ அதே கண்ணியம் ஹதீஸுக்கும் இருக்கிறது. ஏன் குர்ஆன் மட்டுமல்ல, வமா யன்திகு அனில் ஹவா, பெருமானாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் ஒரு நுக்தா அவர்களின் நாவிலே உச்சரிக்கப்பட்டாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய வஹியே அன்றி வேறில்லை. அப்ப காது தாழ்த்தி கேட்கிற நம்மளுக்கு அதற்காக நம்முடைய சப்தம், நம்முடைய சக்தி, நம்முடைய கால நேரங்களை ஒதுக்குறதுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் அன்பு சகோதரர்களே. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹியை பற்றிய தலைப்பை முதல் பாடமாக இமாமுனா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் எங்களுக்கு கொண்டு வருகிறார்கள். அடுத்தது, என்னவர் புதுசா ஒரு இஸ்லாம் என்று மார்க்கம் ஒன்று அள்ளிக்கிட்டு வந்தீங்க என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு நோன்பு பிடிக்க சொல்றது உங்களுக்கு புதுசா சொல்லல. உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு எவ்வாறு நோன்பு விதியாக்கப்பட்டதோ அது போலதான் உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டது என்று சொல்லுங்கள் நாயகமே. அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான். அது போலதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னா அவ்ஹைனா இலைக்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வஹி மூலம் செய்திகளை அறிவிக்கின்றோம். எப்படி தெரியுமா? கமா அவ்ஹைனா இலா நூஹின், இதுக்கு முன்னாடி நபி நூஹ் என்ற ஒரு இறை தூதர் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார். அவருக்கு எவ்வாறு வஹி அறிவித்தோமோ அது போல உங்களுக்கும் அறிவிக்கின்றோம் நாயகமே. நீங்க புதிய ப்ராடக்ட் அல்ல. உங்களுக்கு முந்தி 1,29,999 நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க. நீங்க மட்டம் 1,24,000 மட்டமா அந்த நம்பரை பூர்த்தியாக்குற நபி. ஒரு ஹதீஸின் அடிப்படையில் அறிஞர்களின் கருத்துக்களின்படி உலகுக்கு வந்த நபிமார்களின் எண்ணிக்கை 1,24,000. இது அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி. அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்கிறான்? இன்னா அவ்ஹைனா இலைக்க, உங்களுக்கு நாங்கள் வஹி அறிவிக்கிறோம். கமா அவ்ஹைனா இலா நூஹின், ஏற்கனவே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்தது போல. வன் நபியீன மின் பஅதிஹி, நூஹ் நபிக்கு பிறகு நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு அறிவித்தது போல உங்களுக்கு நாங்கள் வஹியை அறிவிக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்ன ஆயத்தை இமாமுனா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய முதலாவது பாடத்திலே எங்களுக்கு இந்த கிரந்தத்திலே புகாரியிலே எங்களுக்கு இந்த செய்தியை பதிவு செய்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபிமொழிகளை இமாமுனா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். ஹத்தஸனா அப்துல்லாஹ் இப்னு யூசுப் قال اخبرنا مالك عن هشام بن عروة عن أبيه عن عائشة ام المؤمنين رضي الله تعالى عنها ان الحارث بن هشام رضي الله عنه سأل رسول الله صلى الله عليه وسلم فقال يا رسول الله كيف يأتيك الوحي, நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வஹி எப்படி வருகிறது என்று ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற சஹாபி கேட்கிறார்கள். நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வஹி எப்படி வருது என்று கேட்டார்கள். வஹி எப்படி வர்றது? சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரே மாதிரி எல்லா நேரத்திலையும் வஹி வாரதில்ல. அஹ்யானன், சில வேளைகள் யஅதீனி மிஸ்ல ஸல்ஸலத்தில் ஜரசி, ஒரு மணியோசை போன்ற ஒரு சப்தம்
எனக்கு கேட்கும், மணியோசை போன்ற ஒரு சப்தம் எனக்கு கேட்கும், அது என்ன என்று நான் உணர்ந்து கொள்வேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுக்கு மணியோசை கேட்டா கடலை வண்டியில் ரோட்ல போகுதுன்ற நினைப்புதான் வரும். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹீயினுடைய மொழி. நபி அவர்கள் எங்களை போலன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு பெல் அடிச்சு பாப்போமா என்ன விளங்குது வஹீ என்று? இவங்களுக்கு பெல் சத்தம் கேட்டா வஹீ இறங்குமா? அவிச்ச கடலையும் பொரிச்ச கடலையும் தான் இறங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஹ்யானன் யதீனி மிஸ்ல ஸல்ஸலத்தில் ஜரஸ், மணியோசை போன்ற ஒரு சப்தம் எனக்கு கேட்கும், வஹுவ அஷத்துஹு அலைய, அது எனக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த வஹீ, அந்த வார்த்தை, அந்த மணியோசை போன்ற சப்தத்தை சுமந்து அதை கிரகித்து அதை எடுத்துக் கொள்வது எனக்கு கடுமையாக இருக்கும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த மணியோசை சப்தத்தின் மூலமாக என்ன சொல்லப்படுகிறது என்பதை நான் உணர்ந்து அதை என் மனதில் பதிந்து கொள்வேன், அது பதிந்து விடும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வஹீயினுடைய மொழி. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் கூறுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போல ஒரு மனிதர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். சிலர் இந்த ஆயத்தை பிடிச்சி பாத்தீங்களா அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே நீங்க சொல்லுங்க நான் உங்களை போல மனுஷன். தம்பி உங்கள்ட்ட சொன்னேன், நீங்க ஊராக்கள் எல்லாம் சேர்ந்து ஊராக்கள் எல்லாரும் பாருங்கோ நபி என்ன போலன்னு நீங்க சொல்லுங்கன்னு உங்கள்ட்ட வாப்பா சொன்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நாயகமே யா ரசூலுல்லாஹ் நான் உங்களை போலன்னு நீங்க சொல்லுங்க அனுமதி யாருக்கு கொடுக்குறான்? அந்த அனுமதி யாருக்கு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி. அந்த நாயகத்துக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை நம்மட ஆட்கள் எடுத்து இவங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை போல ஒரு சாதாரண மனுஷன் இல்ல. ஏன் தெரியுமா? பின்னால வர்ற வசனம், இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன், யூஹா இலைய, எனக்கு வஹீ அறிவிக்கப்படுகின்ற மனிதன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள போல மனுஷனா? ஓ, அப்ப அவங்களுக்கு வஹீ இறங்கிச்சா? ஓ, உங்களுக்கு இறங்குதா வஹீ? எங்க வஹீ இறங்குது? வஹீ இறங்கலையா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள போல இல்ல. ஏனென்றா வஹீயினுடைய மொழி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஒரு மணியோசை போன்ற சப்தம் கேட்கும், அது என்னவென்று எனக்கு தெரியும். இப்போ உங்களோட போன்ல ஒரு பெல் படுது, மணியோசையா இல்லையா? நீங்க ஓபன் பண்ணி பார்த்தா அங்க என்ன மெசேஜ் வந்தண்டு உங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு விளங்குமா? விளங்காது. அவங்களோட போனுக்கு வந்த மணியோசை உங்களுக்கு விளங்கலாம். ஆனால் அல்லாஹ் கிட்ட இருந்து வருகின்ற அந்த மணியோசை அது என்னவென்று அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் தெரியும். வஹீயினுடைய ஒரு மெத்தட் இதுதான். இப்படித்தான் சில வேளை எனக்கு வஹீ வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஅஹ்யானன், இன்னும் சில வேளைகளில் யதமஸ்ஸலு லியல் மலக்கு, மலக்கு எனக்கு ரஜுலன், ஒரு மனித தோற்றத்திலே காட்சி அளிப்பார். மலக்கு மனித தோற்றத்திலே காட்சி அளிப்பார், என்னோடு பேசுவார், அதை நான் மனனம் விடுவேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித தோற்றத்தில் மலக்கு காட்சி அளிப்பார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவிய்யா, ஒரு சாமானிய மனிதரை போன்று காட்சி அளித்தார் என்று குர்ஆனில் இருக்கிறது அல்லவா? அவ்வாறு சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெள்ளை ஆடை உடுத்து, தலைமுடி வார்ந்து, எண்ணெய் தேய்த்து, மிகவும் பரிசுத்தமான அழகான தோற்றத்தோடு ஒரு மனிதர் வந்தார். இரு முட்டுக்கால்களை மடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முட்டுக்கால்களோடு இணைத்தார், அமர்ந்தார், சில கேள்விகளை கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். அந்த மனிதர் கேட்டுவிட்டு சென்று விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சஹாபாக்களே வந்து போனது யார் தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ் ரசூல் ரெண்டு பேருக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள்.
உடனே சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வந்தவர் வானவர் ஜிப்ரீல் என்று சொன்னார்கள். இந்த ஜிப்ரீல சஹாபாக்கள் கண்ணாலே கண்டார்கள். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ அஹ்யானன் யதமஸ்ஸலு லியல் மலக்கு ரஜுலன், மலக்கு ஜிப்ரீல் எனக்கு மனித தோற்றத்திலே எனக்கு காட்சி அளிப்பார். அவர் சொல்கின்ற விடயங்கள் என்னவென்று நான் அதை கேட்டு புரிந்து கொள்வேன், என் மனதில் பதிந்து கொள்வேன், அது பதிந்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப வஹி பலவிதங்கள்ல வரும். அதுகள்ல மணியோசை போன்று வரும், மலக்கு வருவார்கள், இப்படி பலவிதமாக வரும் என்கின்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை இங்கே இமாமுனா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், வலகத் ரஅய்துஹு யன்ஸிலு அலைஹில் வஹ்யு ஃபில் யௌமிஷ் ஷதீதில் பர்த், கடும் குளிரான காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஹி வருகின்ற பொழுது நான் பார்த்திருக்கிறேன். கடும் குளிரான காலம். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனாக்கள் தெரியும், அரபு நாடு சவுதி அரேபியாவுல மக்கா மதீனாவுல குளிரையும் அறவே தாங்கேலா, சூட்டையும் அறவே தாங்கேலா. சூட்டை விட குளிர அறவே தாங்கேலா. சூட்டை தாங்கிக்கலாம், குளிருக்கு காலும் படிச்சு உதடும் படிச்சு முகமும் கீறல் விழுற அளவுக்கு அந்த குளிருடைய கடுமை இருக்கும். குளிரும் அப்படி சூடும் அப்படி அல்லாஹ் அந்த மண்ணுக்கு கொடுத்திருக்கின்ற நிலை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், வலகத் ரஅய்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கடும் குளிரான நாளிலே நான் பார்த்திருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. கடும் குளிரான காலமா இருக்கும். அந்த வஹி வந்து அந்த வஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சென்ற பிறகு அந்த கடும் குளிரிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வியர்வை சிந்தும் என்று சொல்கிறார்கள். அப்ப எப்படி இருக்கும்? கடும் குளிர். என்ன, நாங்கெல்லாம் ஒண்ணா போனாங்க ஹஜ்ஜுடைய காலத்துல, கடும் குளிர். ஆனால் அந்த கடும் குளிரிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியர்வை வெளியேறும் என்றால் அந்த வஹியின் வலி அல்லது கடுமை எப்படி இருக்கும்? அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொன்ன உதாரணத்தை சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், லவ் அன்ஸல்னா ஹாஸல் குர்ஆன அலா ஜபலின் லரஅய்தஹு காஷியன் முத்தஸத்தியன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். எங்களுடைய இந்த வேதம் இருக்கிறதே அல் குர்ஆன், இந்த வஹி, இந்த வஹியை ஒரு மலையின் மீது நாங்கள் இறக்கி இருந்தால் அல்லாஹ்வின் அச்சத்தினால் அந்த மலை வெடித்து சிதறுண்டு பறந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் வஹியை இறக்கின அல்லாஹ் சொல்கிறான், இந்த வஹியை மலையின் மீது இறக்கினால் அது வெடித்து சிதறிவிடும். அதை தாங்குகின்ற சக்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உடலுக்கு இருப்பதென்றால் எப்படி இருக்க வேண்டும்? அதைத்தான் சஹாபாக்கள் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில நேரத்தில் சற்று சாய வேண்டும் என்று விருப்பம் வந்துவிட்டால் சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மடியில் சாய்ந்து விடுவார்கள். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? சாயக்கிட்ட பிரச்சனை இல்ல, நேரம் போக போக ஒரு பாறாங்கல் ஒரு மலையை தூக்கி மடியிலே வைத்தது போன்று எனக்கு வலிக்கும். பெருமானாருடைய உடலின் கனதி அப்படி இருக்கும். வஹீனுடைய பாரம். நாயகன் நம்மளை போல மனுஷனா? 4 செங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு தூக்கி வச்சுக்க வக்கில்ல, சுமந்தால் மலை சிதறும் என்று அல்லாஹ் சொன்ன வஹீயை சுமந்த அந்த பெருமானாரை அவர்கள் என்னை போன்றவர் என்று சொல்லுவதற்கு தகுமா என்பதை யோசித்து பாருங்கள். இதுதான் ஒரு மூமின் சிந்திக்க வேண்டிய பகுதி. அதை விடுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ்ஜுடைய ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். ஹஜ்ஜுடைய நிலையிலே அரஃபாவுடைய மைதானத்திலே கஸ்வா என்கிற தன்னுடைய ஒட்டகத்தின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்கியது.
என்ன குர்ஆன், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்கிற ஒரு ஆயத்து இறங்கியது. ஒரு ஆயத்து இறங்கியது. 6666 ஆயத்து இறங்கல்ல, ஒரு ஆயத்து இறங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீது இருக்கிறார்கள். ஒட்டகத்துடைய 4 கால்களும் நடுநடுங்கின. ஒட்டகம் கால் மடிந்து கீழே விழ பார்க்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக ஒட்டகத்தை விட்டு இறங்கி விட்டார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், என்ன நடந்தது? ஒரு ஆயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது. அந்த ஆயத்து இறங்குகிற பொழுது பாலைவன கப்பல் என்று வர்ணிக்கப்பட்ட கஸ்வா என்கின்ற அந்த ஒட்டகம் நாளை மறுமையிலே 10 மிருகங்கள் சொர்க்கம் செல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுமந்த கஸ்வா என்கிற ஒட்டகமும் சொர்க்கம் செல்லும். அந்த ஒட்டகம் சொர்க்கலோகத்து ஒட்டகம், சொர்க்கம் போற ஒட்டகம். நமக்கு கூட அந்த பாக்கியம் இல்லை. நாம எவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டும். அந்த ஒட்டகம் தொலையும் இல்லை, நோன்பு பிடிக்கையும் இல்லை, சக்காத்து கொடுக்கையும் இல்லை, உண்டு செய்யவும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்தது அந்த ஒட்டகம் சொர்க்கம். அந்த ஒட்டகத்துடைய கால்கள் நடுங்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆயத்து இறங்கிய அந்த வஹீயினுடைய வலியை, ஆயத்து ஒட்டகத்துக்கு இறங்கல்ல, நாயகத்துக்கு தான் இறங்கின. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீது இருந்தார்கள். உடனடியாக அவர்கள் அதை விட்டு கீழே இறங்கி விட்டார்கள். எப்படி லேசா செல்ல நம்மடாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவியல போல மனுஷன். என்ன கதைடா இப்படியும் ஒரு முஸ்லிம் கதைக்கிறார். அப்ப அந்த வஹியை பற்றி படிக்கிற இல்லையா? இஸ்லாத்துல முதலாவது வஹி, முதலாவது ஆயத்து என்ன? இக்ரா, ஓதுங்க. அப்ப குர்ஆன் ஒழுங்கா ஓதினால். எனவே அன்புக்குரியவர்களே, எனது உயிரிலும் மேலான, நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுடைய கண்ணியத்துக்கு உபத்திரம் செய்கின்றவர்களாக உலமாக்களோ முஸ்லிம்களோ இருக்கக்கூடாது. அவங்களை தரம் தாழ்த்த கூடாது. வஹீனுடைய வலி ஏதோ யாரோ போட்ட ஒரு கடிதத்தை உடைச்சு பாசி போட்டு நம்மகிட்ட தந்துட்டு போனா போல இஸ்லாத்தை தந்துட்டு போகல, குர்ஆனை தந்துட்டு போகல. அது வஹி. வஹி என்பது வலி. மலையின் மீது இறக்கி இருந்தால் வெடித்து சிதறி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு வேதனையான ஒரு விஷயம் அது. அந்த கடும் குளிரிலும் கூட வஹி இறங்கி விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் வியர்க்கும் என்று, வியர்வை சிந்தும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொன்ன அந்த மொழியை, நபி மொழியை இமாமுனா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் எங்களுக்கு இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வஹி இறங்கிய கட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தனிமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஏற்பட்டது. ஆட்களோடு இருக்க விருப்பம் இல்லை. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, நாம் தனித்து ஒரு ஒதுக்கமான இடத்துக்கு சென்று நம்மளை பதப்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். இல்லையா நம்முடைய ஐம்புலன்களை நாம் இருக்கின்ற இடத்திலேயே அடக்கி அதற்கான பயிற்சியை எடுக்க வேண்டும். உலகமே கீருட்டு கத்தினாலும் நம்ம அந்த காதுல அதை எடுக்க கூடாது, கண்ணால பார்க்க கூடாது, யாரோடையும் பேசக்கூடாது. அப்படியான மனோநிலையில நாம இருந்தால் அல்லாஹ்வை அறியலாம், மலக்கை அறியலாம். மலக்கு இப்பையும் வரலாம், மலக்குக்கு தடை இல்லை. மலக்கை இப்பையும் பார்க்கலாம். ஏன் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தரலையா? உங்களோட வீட்டுக்கு ஹதியா கேட்டு யாராவது வந்தால் சில வேளை அது மலக்குகளாகவும் இருக்கலாம், அல்லாஹ் சோதிக்க அனுப்பியதாகவும் இருக்கலாம். இல்லையா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதித்ததாக குர்ஆன் இருக்கிறது. அப்படியான வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மலக்குகள் அந்த அல்லாஹ்வுடைய அருள், அந்த தன்மையை பெற வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை திருமணம் முடித்த பின்னர் அவர்களுக்கு தனித்திருக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் ஏற்பட்டது. இந்த செய்தியை சொல்லுகின்றவர்கள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்முல் முஃமினீன், மூமின்களுக்கு தாயார் சொல்கிறார்கள். قالت
அவ்வளுமா புதிஅ பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹி அர்-ரு'ய ஸாலிஹா ஃபின் நௌமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குகின்ற பொழுது சாலிஹான நல்ல கனவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தென்படும். நல்ல கனவு. நீங்க பாருங்க, நிஜமா உங்களுக்கு நடக்கிற சில விஷயங்கள் நடக்கும் பொழுது இதுக்கு முந்தி எப்பயோ நடந்தா போல உங்களோட மனசுக்கு சில நேரங்கள்ல சில ஆக்களுக்கு தோணும். அது அல்லாஹு தஆலா கனவின் மூலம் அறிவித்த செய்தியாக இருக்கும். சாலிஹான கனவு ஒரு நபிக்கு கொடுக்கப்படுகின்ற வகையில் 46இல் ஒரு பங்கு ஒரு மூமினான மனிதன் காணக்கூடிய சாலிஹான நல்ல கனவு. கனவு சாலிஹா இருக்கிறதுக்கு நாம சாலிஹான மனுஷனா இருக்கணும், சாலிஹான அமல் இருக்கணும், சாலிஹான கல்வி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் சாலிஹான கனவு வரும். நடந்ததையோ நடக்க போறதையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கனவின் மூலம் அறிவிப்பான். சாலிஹான கனவு. சில நேரங்கள்ல கனவு நிஜமாகிடும். கனவு நிஜமாகிடும். ஒரு சஹாபி ஒரு கனவு காண்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சஹாபி கனவு காண்கிறார்கள். கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெற்றியை முத்தமிடுவதாக கனவு கண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன். நீங்கள் சாய்ந்திருக்கிறீர்கள், உங்கள் நெற்றியை நான் முத்தமிட கனவு கண்டேன் நாயகமே யா ரசூலல்லாஹ். பேசிக்கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சாய்ந்து விட்டு, நீங்கள் கனவில் கண்டது போல் நிஜத்திலும் என் நெற்றியை முத்தமிடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி நெற்றியை முத்தமிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். நல்ல கனவு, சாலிஹான கனவு நிஜமாகும். அதை செயற்படுத்தி காட்டியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற சஹாபி, ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற சஹாபி தான் இந்த கனவை கண்டவர்கள். சாலிஹான கனவு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆரம்பத்தில் நல்ல சாலிஹான கனவு வஹியாக கிடைத்தது என்று சொல்கிறார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தனிமையில் இருப்பது விருப்பமானது. அதனால தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு ஹிரா என்கின்ற மலைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று தனித்திருந்தார்கள். வீட்டறிக்கல்ல. ஏன் வீட்டறிக்கல்ல? வீட்டை இருந்தா மலக்கு லேசில முன்னுக்கு வரா. ஏன்? ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு நாள் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வீட்டுக்கு வந்தார்கள். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு சலாம் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கதீஜாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் கொண்டு வந்து சொல்றாங்க, சலாம் சொல்றாங்க. அப்படியே நாயகமே, ஜிப்ரீல் இப்ப எங்கன்னு கேட்டாங்க. கதீஜா நாயகி கண்ணுக்கு ஜிப்ரீல் தெரியல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியுது, ஹதீஜா நாயகிக்கு தெரியல. இப்ப எங்கன்னு கேட்டாங்க. முன்னுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நிமிஷத்தால திருப்பி கேட்டாங்க, இப்ப இருக்காங்களா ஜிப்ரீல் என்று கேட்டாங்க. இல்ல, ஆள் எழும்பிட்டு போயிட்டேன். அப்ப அது ஜிப்ரீல் தாண்டாங்க கதீஜா நாயகி. எப்படி ஜிப்ரீல் என்று தெரியும் உங்களுக்கு? ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மொக்காடு முழுசா போட்டுக்கு இருந்தாங்க. ஜிப்ரீல் முன்னுக்கு இருந்துச்சு. கொஞ்சம் முடிய நீக்கி போட்டு கேட்டாங்க, இப்ப ஜிப்ரீல் இருக்கா? பெண்களுடைய தலைமுடி வெளியிலே தெரிந்தால் ஜிப்ரீல் அந்த இடத்தில் இருக்க மாட்டார். கதீஜா நாயகி எப்படி ஆளப்ப? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையே டெஸ்ட் பண்ணி பார்க்கிற அளவுக்கு ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அறிவு இந்த இஸ்லாத்தை பற்றி இருந்தது. எப்படி ஆச்சரியமான விஷயம்! நம்மட தலைமுடிய வெட்டியால போட்டா ஜிப்ரீல் இந்த ஏரியாவுக்கு, இந்த ஏரியாவுடைய அதிகமான பெண்களுக்கு இந்த ஹதீஸ் இதனுடைய தாற்பயம் தெரியாது.
லைலத்துல் கத்ர்லயும் நெத்தில முடி வழங்க பொக்காட்ட போட்டு தொழுதா இறங்குற ஜிப்ரீல் இந்த ஏரியாவுக்கு வராது. கதீஜா நாயுடைய அந்த பரிசுத்தமான அவர்களுடைய தலைமுடிக்கு ஜிப்ரீல் அந்த நின்றடத்திலையும் விட சொல்லாம ஆள் வெளியே போயிட்டு நம்மட முடியை பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகை என்பது தனித்திருக்கும் பொழுது வரும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கதீஜா நாயகிக்கோ மற்றவங்களுக்கோ டிஸ்டர்ப் இல்லாம ஹிரா என்கின்ற அந்த குகையை நோக்கி சென்று அங்கு அவர்கள் தியானம் செய்தார்கள். அந்த இப்பவே ஹிரா மலைக்கு ஏறினா குரங்கு தொல்லை தாங்க முடியல. குரங்கு சும்மா சின்ன உசரமும் இல்லை. ஆனால் அந்த உயரம் கிட்டத்தட்ட நடந்து வருவதாக இருந்தால் மிக நீண்ட தூரம். கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ஹிராவுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கின்ற வழக்கம் சய்யிதத்துனா கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வளமையாக இருந்தது. புருஷன் ஹாஸ்பிட்டல் இருந்தா ஒரு டப்பால சாப்பாடு ஒன்னதாரதுக்கு கொஞ்சம் அதிக வருத்தமா இருக்கிற காலத்துல நினைச்சு பார்க்க தேவையில்லை. ஆனா பேரு ஹதீஜா நம்முடைய நிறைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அடைய வேண்டும் என்பதற்காக ஹிராவிலே தனித்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். இக்ரா யா முஹம்மத், நாயகமே யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுங்கள் நாயகமே என்று முதல் வஹி கொடுக்கப்பட்டது ஹிராவிலே. ஜிப்ரீலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு தெரியாதா, வர இயலாதா? அப்படி அல்ல. நாம் இறைவனை வணங்குவதற்காக தனித்திருந்தால் மலக்குகள் வருவாங்க. இப்போவும் தான் நீங்க குர்ஆனை விரிச்சு வீட்டுல ஓதினால் உங்களோட கண்களுக்கு தெரியாது, உங்களோட கண்களுக்கு தெரியாமலே மலக்குகள் எங்களுடைய வீடுகளுக்கு குர்ஆன் ஓதப்படுகின்ற இடத்திற்கு இறங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு சஹாபி குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய ஒட்டகை நடுங்கி துடித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒட்டகை நான் குர்ஆன் ஓதிக்கிறேன் கேட்ட கொஞ்சம் பதட்டம் அடைந்தது நாயகமே யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் ஓதக்கிட்ட மலக்குகள் இறங்குவாங்க இல்லையா, அதை கண்டு பதட்டம் அடைஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்ஆன் ஓதுகிற இடத்திலே மலக்குகள் இறங்குவார்கள் என்று சொன்னால் நம்முடைய கண்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். அதனால ஒதுக்கமாக நம்மளுக்கு தந்தாங்க. இஅ்திகாஃப் இருக்கிற முறையை தந்தாங்க. பள்ளிவாசல்ல வந்து இஅ்திகாஃப் இருந்தா யார தலைமுடியும் விளங்காது, மலக்குகள் தாராளமா பள்ளிவாசல் நிறைஞ்சிருப்பாங்க. நம்மளுக்கு அந்த அருள் கிடைக்கும். கண்ணுக்கு தெரியலாட்டியும் அந்த அருள் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவிலே தனித்திருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுக்கு வந்து கொடுத்தார்கள், வஹீயை கொடுத்தார்கள். இப்படியும் வஹீ இறங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன் நெஞ்சோடு நெஞ்சாக அரவணைத்தார்கள். அவர்களுக்கு அந்த 3 தடவைகள் சொன்னார்கள், ஓதுங்கள் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதவில்லை. 3வது தடவை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி என்கின்ற அத்தியாயத்தினுடைய 5 வசனங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஹீயாக கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹீ இறங்கிய பின்னர் அந்த வஹீயோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்தவுடனே ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போத்தினார்கள். என்ன நாயகமே நடந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டதையும் தான் பெற்றதையும் சொன்னார்கள். பயந்து பயப்பட்டவர்களாக சொன்னார்கள். கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, நீங்கள் கண்டது சரியா தான் கண்டிருக்கிறீங்க, பயப்படாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள். இஸ்லாத்தை முதல்ல ஏற்றுக்கொண்டால் யாரு? வஹீ இறங்கிய உடனடியாக அதை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் நபர் அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களுக்கு உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்க உண்மையை கண்டீர்கள் என்ற ஆறுதல் கொடுத்தார்கள், அந்த ஒத்துழைப்பை கொடுத்தார்கள். எனவே வஹீ என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு ஹிராவிலே கொடுக்கப்பட்ட அந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய செய்தியை புகாரி இமாம் அவர்கள் எங்களுக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடந்த விஷயங்களை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் சொல்ல, கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வரக்கத் இப்னு நௌஃபல் என்கின்ற ஒரு பாதிரியார், அந்த கிறிஸ்தவ மதத்தை இஞ்சிலை பற்றி முழுமையாக அறிந்திருந்த பாதிரியாரிடத்திலே சொல்கிறார்கள். அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இது யாரும் அல்ல,
இவர் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப கொஞ்சம் பேர் ஆட்கள் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயசுக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா செலக்ட் பண்ணி நபி ஆக்கினானா. ஏன்னா அல்லாஹ் தஆலா எக்ஸாம் வச்ச நபி ஆக்கின. அப்படி அல்ல, அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த அற்புதங்களை பார்த்தவுடன் பிறந்த உடனேயே வரக்கத் பின் நௌஃபல் அவர்கள் கதீஜா நாயர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்னார், இவர் முன்வந்த வேதத்திலே முன்னறிவித்தல் செய்யப்பட்ட ரசூல். இவருக்கு ஒரு காலம் வரும், இவர்களுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே இந்த ஊராக்கள் இவர்களை ஊரை விட்டு துரத்துவார்கள், வெளியேற்றுவார்கள். அந்த நேரத்தில் நான் இருக்க கூடாதா என்று வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் ஆதங்கப்பட்டார்கள். அந்த செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி கேட்டுக்கிறாங்க வரக்கத் இப்னு நௌஃபல் அவங்கள்ட்ட, என்ன இந்த ஊராக்கள் வெளியே விரசிடுவாங்களான்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஆம், உங்களை மட்டுமில்ல உங்களுக்கு முந்தி வந்த நபிமார்களையும் அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஊரை விட்டு வெளியேற்றுவதுதான் வளமை, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் சொன்னதாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரியிலே. உண்மையை எடுத்துச் சொல்லப்படுகிற பொழுது சொந்த ஊரில் அப்படி அங்கீகாரம் கிடைப்பதில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று மீண்டும் மக்காவை வெற்றி கொண்டு கைப்பற்றினார்கள். மக்காவாசிகள் சொன்னார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், மக்கத்துக்கு ராஜாவா நீங்க தான் வந்துட்டீங்களே, திருப்பி நீங்க ஏன் மதீனாக்கு போகணும், மக்காவிலே இருங்க என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, மக்காவை விட எனக்கு மதீனா மிக விருப்பமானது. தங்கவில்லை, ஹஜ்ஜை முடித்தார்கள், அந்த ஊரை விட்டு கிளம்பி விட்டார்கள். ஆனால் ஆரம்பத்திலே பிரிந்து செல்லுகிற பொழுது வேதனையோடு பிரிந்து சென்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வஹி இறக்கப்பட்ட இந்த விடயத்திலே ஹிராவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்தது. அதை கதீஜா நாயர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே சொன்னது. அதை வரக்கத் பின் நௌஃபல் அவர்கள் கேட்டுவிட்டு சொன்ன செய்தி, இதற்கு முன்னரும் எந்த நபிமார்களையும் அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அந்த ஊரை விட்டு விரட்டி விடுவார்கள். அது போன்று நீங்களும் இந்த ஊரை விட்டு ஒரு நாள் துரத்தப்படுவீர்கள், வெளியேற்றப்படுவீர்கள். அந்த நேரத்திலே நான் இருக்க கூடாதா என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள், வரக்கத் பின் நௌஃபல் அவர்கள். அதனால் அவர்களுடைய நிலை, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது பற்றி அறிஞர்களுக்கு மத்தியில் வேறு பல கருத்துக்களும் இருக்கின்றன. எனவே அன்புக்குரியவர்களே, இவ்வாறு நேரம் நீண்டு கொண்டு செல்கிறது. வஹி என்கின்ற விஷயத்தில் உங்களுக்கு மிக முக்கியமான செய்திகளை இந்த ஹதீதுகளில் இருந்து உங்களுக்கு நான் பதிவு செய்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த வஹி என்பது ஒரு சாதாரண வெறும் வார்த்தை அல்ல. கடந்து செல்வதற்கு, அந்த வஹியை சுமப்பதற்கு மலையை விட சக்தி வேண்டும். அந்த வஹியை புரிவதற்கு மணியோசையின் மொழியை புரிகின்ற இறை தெய்வீக ஆற்றல் அந்த மொழியை புரிவதற்கு வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிட்டு நானும் நபிகளை போல ஒரு ஆள்தான், என்ன போலதான் நபிகள் நாயகம் என்று தன்னை வைத்து அளவிடுகின்ற பிழையான ஈமானுக்கு நாங்கள் சென்றுவிடக் கூடாது என்பதை உங்களுக்கு இந்த கட்டத்திலே வலியுறுத்தி, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மொழியப்பட்ட அரபு மொழி ஹதீதுகள், அதனுடைய விளக்க உரைகள், குர்ஆனுடைய வசனங்கள், இந்த விளக்கங்களை எங்கள் அனைவரின் உள்ளத்திலும் உணர்விலும் கலந்து, உயிரிலும் கலந்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த நபிமொழிகளை அன்பு கொண்டு கேட்டது போல எங்கள் அனைவருக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நனவிலும் காணுகிற பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.